இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளான ஓய்வு நாளில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படி வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி கொண்டார்கள். அந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது பெரிதாக இருந்த அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னே கர்த்தருடைய தூதன் அந்த இடத்திற்கு வந்து இறங்கி வாசல் அருகே இருந்த கல்லை புரட்டி தள்ளி வெள்ளை அங்கி தரித்தவனாய் கல்லறையின் உள்ளே அமர்ந்திருக்க கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் கல்லறையில் இல்லை என்று பயந்து போயிருந்த பெண்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மேல் வைக்கப்பட்ட கல் புரட்டி போடப்பட்டது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வெளியே வருவதற்காக அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமாகவும் சீடர்களும் பெண்களும் ஜனங்களும் அறிந்து கொள்வதற்காகவே. தங்களுக்காக அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான் என்று கவலையோடு இருந்த பெண்களுடைய கவலையை போக்கும் வண்ணமாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கல்லை புரட்டி போட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் புரட்டப்பட முடியாத, தீர்க்கப்பட முடியாத கல்லை போன்ற இருக்கிற பெரிய பிரச்சனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவாலே தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட கற்களை எல்லாம் புரட்டி போட தேவனால் கூடும். தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்னே சென்று நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவரால் கூடும். கில்காலின் சமவெளியிலே எகிப்து நிந்தையை, அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட்டு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்குள் தேவ ஜனங்களை நுழைய பண்ணி அதை சுதந்திரித்து கொள்ள செய்து எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற நிந்தைகள், அவமானங்கள், அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்து நம்மை விடுவித்து கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனாலே நம்மை ஆசிர்வதிக்க முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுக்காக கல்லை யார் புரட்டி தள்ளுவான் என்று கவலையோடு இருந்த அந்த பெண்களுடைய கவலையை போக்க தூதனை அனுப்பி அவர்களாலே புரட்டப்பட முடியாத கல்லை புரட்டி போட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களாலே புரட்டி போட முடியாத கற்களை புரட்டி போட்டு நிந்தை அவமானங்களை மாற்றி போட்டு அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து போட்டு தேவனால் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.